எந்த நேரத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் திமுகவுக்கு தான் வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டியில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 25,000 பேருக்கு முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்த 4 மாவட்டங்களிலும் 1,274 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் 10 ஆண்டுகளில் மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது. பிரதமர் சொல்றாரு, அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா? நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது மோடி புழுகு. அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நாம தடுக்கிறதுக்கு? எந்த திட்டத்துக்கு நாம தடையா இருந்தோம்னு சொல்வாரா? நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைய 2014 அறிவிச்சிங்க. அப்ப யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர்? மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர் தடுத்தாரா? இல்லையே. அடுத்து உங்களுடைய நண்பர்கள் OPS, EPS அவங்க தடுத்தாங்களா? இல்லையே. 2021 நாங்க ஆட்சிக்கு வந்தோம், நாங்க தடுத்தோமா? இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் தான் தடுத்தாங்களா? இல்லையே. உங்களை யாரும் தடுக்கல. ஆட்சியில் இருந்த 10 வருஷமா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காம தேர்தலுக்கு 10 நாள் வந்து போய் சொன்னா தமிழ்நாட்டு மக்களான நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு. இனி இந்த பொய்களும் கட்டுக்கதைகளும் மக்களிடம் எடுபடாது.